மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புன்னு பார்த்தீங்களா? காரா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு புளியை ஊற வச்சுட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் பொடி தான் நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள் மக்களே, மல்லிப்பொடி, இதில் சீரகம், சோம்பு, மஞ்சள், அப்புறம் பட்டை, கிராம்பு எல்லாமே போட்டு இதில் அரைச்சிருவோம். மல்லித்தூள், இது தனி மிளகாய் தூள். இப்போ நம்ம மல்லித்தூளையும் மிளகாய் பொடியும் போட்டு புளி கரைசலோடு போட்டு நல்லா கரைச்சிக்கிடுவோம். வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி குழம்பு தாளிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு மல்லிப்பொடி மட்டும்தான் எல்லா குழம்புக்குமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம். காரக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த ஒரு மல்லிப்பொடி தான் யூஸ் பண்ணுவோம். கடையிலலாம் நாங்கள் தனியாக மீன் குழம்புக்கு மீன் பொடியெல்லாம் வாங்க மாட்டோம் மக்களே. இப்போ சட்டி அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துருக்கேன். ஆயில் சூடாகுதுன்னா வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டோன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கலாம். உட்காந்து சமைக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். தீ அப்படியே முகத்தில் அடிக்குது. வீடியோவே எடுக்கவே முடியல. வெயில் வேறு அடிக்குது பயங்கரமாக. குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ மீன் அள்ளி போட்டுக்கலாம். தீ முகத்தில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேங்காய் பால் வேணுண்டா ஊற்றிக்கலாம், இல்லைண்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.